திடீர்னு ரொம்ப மூச்சு வாங்குது, என்னென்ன காரணங்கள் அப்படின்றத அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீட்ல திடீர்னு எல்லாருக்கும் மூச்சு வாங்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன, உடனே வீட்டில் வந்து எமர்ஜென்சியா நம்ம என்ன வைத்தியம் கொடுக்க முடியும், எப்போ உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மூச்சு வாங்குச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்துல இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோல செல்லலாம். இப்போ மூச்சு வாங்குறதுங்க அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சார் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து கொஞ்சம் மாடிப்படியில் ஏறினா மூச்சு வாங்குது, நடந்தால் தான் மூச்சு வாங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் சும்மா வந்து லைட்டாக வேலை செஞ்சாலே மூச்சு வாங்குது, ஒரு பெட்லேருந்து எழுந்து கூட முடியலன்னுவாங்க. சில பேர் வந்து சார் நான் உட்காந்துருந்தா கூட மூச்சு வாங்குது அப்படின்வாங்க. இந்த மாதிரி மூச்சு வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கிரேடிங்ஸ் இருக்குது. நடந்துக்கிறது, போகிறது, வர்றது அப்படின்னு சொல்லி பல்வேறு கிரேடிங்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அது கிடையாது. என்னன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது என்னன்னா திடீர்னு மூச்சு வாங்குது. அதாவது நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு என்னன்னே தெரியல மூச்சு அதிகமாக வாங்குது அப்படின்றாங்களே, அது மாதிரி திடீர்னு மூச்சு வாங்குறது, இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் திடீர்னு அதிகமாகுதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டாப்பிக்கை வந்துட்டு இந்த திடீர்னு மூச்சு வாங்குறது வந்து ரெண்டு இதுவா பிரிக்கலாங்க. ஒன்று நார்மல் காரணங்கள், இன்னொன்று அப்நார்மல் காரணங்கள். நார்மல் காரணங்கள் முதல்ல 2-3 சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நார்மலாகவே ரீசன் இருக்கும், அதுக்கு நம்ம ரொம்ப பயந்துப்போம். ஓகேங்களா? அதனால வந்து நார்மல் காரணங்கள் எடுக்கும்போது திடீர்னு மூச்சு வந்து முதல் நார்மல் காரணம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்போ ரொம்ப நாளாக உடல் பயிற்சியே செய்யாத ஒரு ஆள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து ஒரு 3 மாடி ஏறுறாரு, இல்லை ஒரு 2.5 மாடி ஏறுறாரு அப்படின்னும் போது, இல்லை ஸ்பீடாக வந்து இங்கே ஒரு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது, பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிக்கும் போது அவருக்கு திடீர்னு பயங்கரமாக மூச்சு வாங்கும். திடீர்னு அப்போ அந்த டைம் அப்போ என்னங்க உங்களுக்கு இப்படி மூச்சு வாங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு பயப்பட வேணாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா தானா மூச்சு வாங்குறது கம்மியாயிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கேட்கணும், நீங்க என்ன இப்போ பயங்கரமா எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னாலே போதும். ஆமா சார் இப்பதான் 4 மாடி ஏறி வரேன் அப்படின்னும் போது சரி ரைட். அப்போ எக்ஸசைஸ் வந்து ஒரு நார்மல் காரணம் திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்ஸைட்டி, பயம். ஓகேங்களா? திடீர்னு மூச்சு வாங்கும். இப்போ எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, இந்த நான் ஒரு ரூம்ல இப்போ இந்த இடத்துல இருக்கேன். ஓகேங்களா? யாரும் இப்போ என் கூட இல்லை. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு 10 பேர் வந்து கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துட்டு இந்த டாக்டர் போய் போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி கத்தியெல்லாம் இப்படி எடுக்கிறாங்க. அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், திடீர்னு மூச்சு வாங்குமா வாங்காதா, ஐயோ விட்டுருங்க சார் அப்படின்றனால. ஸோ அப்போ இந்த மூச்சு வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பயம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி சார் ஹலோ சார் உங்களோட இவங்க இறந்துட்டாங்களாமே, சார் உங்களோட லவர் இறந்துட்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னும் போது வந்து திடீர்னு ஐயோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் மூச்சு வாங்குறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் நார்மலாகவே திடீர்னு மூச்சு வாங்கும். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த கர்ப்பமாக இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். ஓகே. ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த திடீர்னு மூச்சு வாங்குறது வந்து அந்த காரணத்தை நிறுத்தின உடனே மூச்சு வாங்குறது குறையணும். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து மூச்சு வாங்குறது குறையணும். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், எக்ஸாம் பேப்பர் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது, மூச்சு வாங்குது, எக்ஸாம் பேப்பர் பார்த்து எழுதுனதுக்கப்புறம் அப்பா ஓகேடா ரிலாக்ஸ் அப்படின்னு, அப்போது உடனே வந்து அந்த பிரச்சனை ஒரு 4 பேர் உள்ளே வந்துட்டாங்க, திடீர்னு வெளியே போயிட்டோன்னா ஓகே ஃபைன் அப்பா அவன் திருடன் இல்லைப்பா பயந்துட்டேன் அப்படின்னும் போது உடனே சரியாகணும். அப்போது இந்த நார்மல் காரணங்கள் இந்த மூச்சு வாங்குறதெல்லாம் அந்த காரணத்தை எடுத்த உடனே சரியாயிடுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் நார்மல் காரணங்கள் ஆஃப் திடீர்னு மூச்சு வாங்குறது. இப்போ அப்நார்மல் காரணம் திடீர்னு மூச்சு வாங்குற அப்நார்மல் காரணங்கள் என்ன அப்படின்னும் போது முதல்ல வந்து நான் சொல்லக்கூடியது நுரையீரல் காரணங்கள். நுரையீரல் காரணத்துல வந்து முதல் முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா அட்டாக், அக்யூட் எக்ஸாசெர்பரேஷன் ஆஃப் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ திடீர்னு ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஸ்மா பேஷண்ட், அலர்ஜி பேஷண்ட், வீசிங் பேஷண்டா இருக்கீங்கன்னா திடீர்னு நீங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க, ஒரு தீபாவளி புகையிலையோ இல்லைன்னா ஒரு பஸ் புகையிலையோ எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க, திடீர்னு புகை உள்ள போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் அட்டாக் அதிகமாக திடீர்னு சடனா மூச்சு வாங்குது. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த சவுண்ட் வரும்னா அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்குறதோட இந்த வீசிங் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி டக்குன்னு மாட்டிக்கிட்டாங்கன்னு போது எமர்ஜென்சியாக உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்ட்டு ஒரு இன்ஹேலர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இன்ஹேலர் எடுக்கணும். இன்ஹேலர் எப்படி எடுக்கணும் இந்த வீடியோலாம் முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம், அந்த டிஸ்கிரிப்ஷனோட கீழே லிங்க்ல தரேன். ஸோ டக்குன்னு அந்த இன்ஹேலரை வந்து ஒரு 2 பஃப் கொடுக்கும் போது உடனே அவருக்கு மூச்சு வாங்குறது குறையுது. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் திடீர்னு மூச்சு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. சிஓபிடின்றது என்னன்னா கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய். அதாவது இந்த சிகரெட்டை பிடிச்சி உடம்பு இந்த நுரையீரலை தீச்சி வச்சிருப்பாங்களே, அதான் இந்த சிஓபிடி. அப்போ அவங்களுக்கும் திடீர்னு சடனாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும்.
இருக்கும். திடீர்னு இந்த ஆஸ்துமா மாதிரியே அவங்களுக்கும் ஒரு அட்டாக் மூச்சு வாங்க. அப்போ அவங்களுக்கும் நீங்கள் டக்குன்னு ப்ரிவென்ட் பண்ணணும் வீட்டில் போது கண்டிப்பாக இன்ஹேலர் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இன்ஹேலர் எஸ்பெஷலி சால்பெட்டமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஹேலர் இருக்குது. ஸோ அந்த இன்ஹேலர் தான் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து டக்குன்ட்டு வந்து ஒரு 2 பஃப் நீங்கள் வந்து டக்குன்னு கொடுத்தீங்கன்னா அப்போதைக்கு குறையும். அது முடிஞ்ச உடனே நீங்கள் நுரையீரல் டாக்டர் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்ரோச் கொடுப்போம். ஸோ எமர்ஜென்சியில் வீட்டில் திடீர்னு இது நீங்கள் வந்து வச்சுக்கிறது இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸும் சிஓபிடி பேஷண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது 2வது முக்கியமான திடீர்னு மூச்சு வாங்குறது. 3வது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னா வந்து இது ஒரு சுவாரஸ்யமான காரணங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நானே லைஃப்பில் வந்து கண்ணெதிர்க்க நம்மளோட சீனியர் ஃப்ரெண்டு ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 6 அடி இருப்பார், அவ்வளோ ஹைட்டு, ஒரு நல்ல பேஸ்கெட் பால் பிளேயர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கிரவுண்டில் ஒரு நாள் கொலாப்ஸ் ஆனார். கொலாப்ஸ் ஆன உடனே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த நுரையீரலில் இருக்க காற்று வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டிஷன் பேர் தான் நியூமோதொராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நுரையீரல் இருக்கிற காற்று வெளியே லீக் ஆகுது. அந்த வெளியே லீக் ஆகும்போது நுரையீரல் வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால உங்களுக்கு மூச்சு வாங்குறது அதிகமாகுது. இது பேர் தான் நியூமோதொராக்ஸ், அதாவது ஏர் வந்து லீக் ஆகுது அப்படின்றத நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். அப்ப இதுலயும் திடீர்னு மூச்சு வாங்குங்க. அப்ப இது நம்ம வீட்டில் ஜென்ரலா வந்து பெருசா எதுவும் பண்ண முடியாது, புரியுதா நான் சொல்றது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு திடீர்னு மூச்சு வாங்குறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஹார்ட்டை சுற்றி திடீர்னு வந்து பயங்கரமாக தண்ணி சேர்றது, அது பேர் தான் கார்டியாக் டாம்பனேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை ரொம்ப அழகாக இப்போ எந்த படத்தில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த யுத்தம் செய்யல வந்துட்டு மிஷ்கின் சாரோட ஒரு படம் யுத்தம் செய்யு. அதில் அந்த ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டில் சுடுவாங்க. சுட்ட உடனே அந்த டாக்டரை கூட அந்த நெஞ்சில் அந்த புல்லட் போடும். அப்போ அது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாலும் அந்த டாக்டர் வேணான்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு டைலாக் சொல்லுவார் மிஷ்கின் சாரோட இதில், என்ன சொல்லுவாங்கன்னா, எ புல்லட் has pierced into my pericardial sac. Very soon I will develop tamponade அப்படின்னுவார். எவ்வளோ அழகாக அந்த மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு புல்லட் வந்து என்னை இருதயத்தை வந்துட்டு கிழிச்சிட்டு உள்ளே போயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் அந்த இருதயத்தை சுற்றி தண்ணி சேர்ந்து அந்த இருதயம் செயல் இழக்கும் அப்படின்றார். அப்போ இது பேர் தான் என்னது, கார்டியாக் டாம்பனேட். அதாவது இருதயத்தை சுற்றி ஒரு ரத்தமோ தண்ணியை சேரும் போது இருதயத்தினால பம்ப் பண்ண முடியலை அப்படின்னும் போது திடீர்னு மூச்சு வாங்குறது ரொம்ப அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த நான் முன்னாடி சொன்ன இந்த நியூமோதொராக்ஸ் நுரையீரல் காத்துலிக்கும் சரி, ஹார்ட்டை சுற்றி தண்ணி சேர்க்கறதும் சரி, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கேட்க வேண்டிய ஹிஸ்ட்ரி என்னன்னா, டேய் அடி ஏதாவது பட்டுச்சா, கீழே விழுந்தியா. இப்போ இந்த நம்ம ஜல்லிக்கட்டு நடந்தது, எத்தனையோ மாடுபிடி வீரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டிருந்தாங்க, சில பேர் இறந்தாங்க. முக்கியமான காரணம் அந்த மாடோட கொம்பு வந்து காளையோட கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா சறுக்குன்னு குத்தும் போது கிழிச்சுக்கிட்டு நுரையீரல் போய் பங்க்சர் பண்ணுது. நுரையீரல் ஒரு பலூன் மாதிரி, அதில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஊசி போட்டால் பலூன் எப்படி வெடியுதோ அப்போ நுரையீரல் இருக்க காற்றா டக்குன்னு வெளியே லீக் ஆகுது. அதாங்க நியூமோதொராக்ஸ். அதே மாடு சென்டரில் குத்துதுன்னும் போது டைரெக்டாக இருதயத்தில் போய் குத்துது. அப்போ இருதயத்தை சுற்றி உடனே ரத்தம் சேருது. அதுதானங்க டாம்பனேட். அப்போ இது ரெண்டுமே எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷன், திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு. அப்போ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போனால் தான் அதுக்கான வைத்தியம் வந்து நடக்கும்னும் போது அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி காரணம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்கணும்னா, அடி ஏதாவது பட்டுச்சா, ஏதாவது கபடி விளையாடினியா. ஏன்னா கபடியிலேயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன், திடீர்னு இறந்துட்டாங்க நெஞ்சு வலின்ட்டு மூச்சு வாங்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு வீரிங் இல்லைனா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு லாரி மேலே ஏறிடுச்சு, இல்லைனா கம்பி குத்திக்கிச்சு, இது எதுவாக இருந்தாலும் திடீர்னு இந்த கண்டிஷனில் திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 4 காரணம் சொல்லிட்டேன். ஓகே, இன்னும் ஒரு சில ரேர் காரணமும் கொஞ்சம் சொல்லிடுறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான காரணம். இப்போ சில பேர் வந்து தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேன் எடுக்க போகிறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் வந்துட்டு இந்த பூ பறிக்க போகிறாங்க. இந்த இடத்துல இருக்கும் போது இந்த தேன் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தேன் எடுக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பயங்கரமாக மூச்சு வாங்குது, உடம்பு ஃபுல்லாக கெண்டாக வீங்குது, வாயெல்லாம் வீங்கிடுச்சு, இதெல்லாம் வீங்கிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அவர் தேன் எடுக்க போகும்போது எல்லா தேனீகளும் சேர்ந்து அவரை பங்க்சர் பண்ணியிருக்கு. அப்போது டக்குன்னு பங்க்சர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல ஒரு சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுது. இது பேர் தான் என்னன்னா அனஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா உடம்புல திடீர்னு பயங்கரமான அலர்ஜி. ஸோ முக்கியமாக இது இந்த பூச்சிக்கடிங்களால ரொம்ப காமனாக வரும். அப்போ யாரெல்லாம் இந்த பூச்சிக்கடி ஏரியாவில் இருக்கீங்களோ, ஏன்னா நிறைய பேர் நம்ம கிராமத்தில் இருப்போம், டவுனில் இருப்போம், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேனிங் அதிகமாக வரும், குளவிங்க அதிகமாக வரும், அப்புறம் வந்துட்டு நம்மளோட பூரா வரும், நம்மளோட தேல் வருவார், பாம்பு வருவார். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை உள்ள ஒரு பூச்சிகள். தேல் பாம்பு நம்மளுக்கே தெரியும், கடிச்சிருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் ஓடுற, தேல் கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு ஓடுவோம். ஆனால் எத்தனை பேர் குளவி கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? அப்போ எத்தனை பேர் தேனி கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். ஆனால் இதெல்லாம் கூட திடீர்னு இந்த மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பித்து உடம்ப டக்குன்ட்டு அனஃபிலாக்சிஸ் கொண்டு போகுது. அப்போ அந்த டைமில் வந்து இமீடியட்டாக முக்கியமான ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அவங்களை வீட்டில் வைக்காதீங்கன்றது நம்ம இம்பார்ட்டண்ட்டான
அறிகுறியாக வந்து இருக்குது. ஸோ அனஃபிலாக்சிஸ் இன்னொரு முக்கியமான காரணம் திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலியோட விளையாடிக்கிட்டு இருக்கு, ஒரு காயினோட விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து திடீர்னு மயங்கி அப்படின்னுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல கோலியை காணும். இப்போ என்ன நினைப்பீங்க நீங்கள்? முக்கியமாக என்ன நினைக்கணும்னா, இந்த குழந்தைக்கு என்ன ஹேபிட் இருக்கு? ஒரு கோலி எடுத்து வாயில வைக்கிறது, எது எடுத்தாலும் வாயில வைக்கிறது, கரெக்டா இல்லையா? அப்போ வாயில வச்சு அந்த கோலி டக்குன்னு போயிட்டு நுரையீரல்ல மாட்டிக்கிச்சு, அந்த காயின் டக்குன்னு போயிட்டு நுரையீரல்ல மாட்டிக்கிச்சு. இது பேர் தான் ஃபாரின் பாடி ஆஸ்பிரேஷன். இந்த பபிள் டி வீடியோவில் கூட நம்மளுக்கு சொன்னோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போ இந்த ஃபாரின் பாடி ஆஸ்பிரேஷன் முக்கியமான காரணம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறதுக்கு. இப்போ இதை பற்றி நான் தனியாகவே இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து இந்த குழந்தைங்க ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா காப்பாற்றணும். அதே மாதிரி அடல்ட்ஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து ஏதாவது தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா திடீர்னு எப்படி லைஃப் சேவிங் வந்து வீட்டிலேருந்தே பண்ணணுன்ட்டு தனியாகவே நான் ஒரு அதில் வீடியோவில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி உங்களுக்குலாம் காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் பல உயிர்களை வந்து காப்பாற்றலாம். ரைட். இன்னொரு முக்கியமான காரணம் வந்துட்டு திடீர்னு மூச்சு வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் அட்டாக்கு சொல்லணுங்க. ஓகே, ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் நெஞ்சு வலி மட்டும் வராதுங்க. எல்லா டைமும் சில பேர் நினச்சிப்பாங்க நெஞ்சு வலி வந்தால் தான் ஹார்ட் அட்டாக். அவசியம் இல்லை. திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், பயங்கரமாக வேர்க்குது, படபடன்னு இருக்குன்னு அப்படியே மூச்சு வாங்குது, என்னன்னே தெரில, ஒரு மாதிரி வேர்த்துக்குன்னே இருக்கேப்பா அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஹார்ட் அட்டாக்குக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. இது பேர் தான் ஆன்ஜினா ஈக்விவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நெஞ்சு வலி மட்டும் இல்லாம மூச்சு வாங்குறதா கூட ஹார்ட் அட்டாக் பிரசன்ட் ஆகலாம். அப்படின்னும் போது மூச்சு வாங்குறது திருப்பி நீங்க ஹார்ட் அட்டாக்கோட ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். ஆனா கூடவே உங்களுக்கு பயங்கரமா படபடப்பு இருக்கும், ஆள் சோர்ந்து போயிடுவாங்க, பயங்கரமா வேர்த்து கொட்டும், மயக்கிற நிலைமையில இருப்பாங்க. இது எல்லாமே கூட சேர்ந்து இருக்குன்றதுல யாரும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ரைட். இவ்வளவு காரணம் சொல்லிட்டேன். லாஸ்டா ஒரே ஒரு காரணம் திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு. இது கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்கும், ஆனா இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணம் தான். நான் ஒரு எம்டி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்போ வந்து அந்த பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நைட்டு டியூட்டியில் இருந்தேன். ஒரு 2:30 மணிக்கு ஒரு பெண், ஓகேங்களா, ஒரு 23-24 வயசு இருக்கும், திருமணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்கும் போல் ஒரு பெண்ணு. அவங்க நான் வட இந்தியாவில் வந்து இருக்கும் போது அங்கே தான் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். ஸோ அங்கே ஒரு பெண் வந்து திடீர்னு 2-3 மணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபியூவில் வந்தாங்க. பயங்கர மூச்சு அப்படின்ட்டு நைட்டு 2:30 மணிக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ நானும் இருப்பேன், சக மருத்துவர்களும் இருக்காங்க நைட் டியூட்டியில். அப்போ அவங்க வந்து ஹார்ட் டாக்டர் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார் ஹார்ட் நார்மலாக இருக்குது. நான் நுரையீரல்லேருந்து பார்க்குறேன், எனக்கும் அந்த சவுண்டெல்லாம் கிளியராக இருக்குது, ஆக்சிஜன் நார்மலாக இருக்குது, ஆனால் மூச்சு வாங்குது. எல்லா டாக்டருங்களும் பார்க்குறாங்க, வந்துட்டு எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. மூச்சு மட்டும் அவங்களுக்கு நிற்கவே இல்லை, ரொம்ப அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு ஒன்றுமே புரியல, எல்லாமே நார்மலாக இருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாருங்க. ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட வீட்டுக்காரர் தான். ஓகே, அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியானும் போது எப்படியுமே அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும், வாயில ஃபுல்லாக அந்த நம்மளோட பான் பராக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்களே. ஸோ உள்ளே வரும்போதே வந்துட்டு அவர் அந்த வாய்ஸ் ஸ்லாங்கோட உள்ளே வராரு. அங்கே நம்ம பேஷண்ட் படுத்துக்கிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. இவர் உள்ள வராரு. உள்ள வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. நாங்களாம் வந்துட்டு நான் வந்து என்னடா சொல்றது இவருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பத்தா நை சார் என்னன்னே தெரியல, உனக்கு बहुत सांस फूल रहे हैं, பயங்கரமாக மூச்சு வாங்குது, என்னன்னே தெரியலன்னும் போது அவர் என்னை பார்த்து விட்ட ரியாக்ஷன் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான். என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னாரு. என்னன்னா, நீ கம்முன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட்டு நேராக அந்த லேடி கிட்ட போனாருங்க. நாங்களாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன பண்ண போறாருன்னு. ஓங்கி விட்டாருங்க ஒரு அறை. சத்தியமாக ஷாக் ஆகிட்டேன். அந்த இடத்துல ஓங்கி விட்டார் ஒரு அறை, டப்புன்னு அடிச்சார். இந்த லேடி இப்படி மூச்சு வாங்கிட்டு இருந்ததுல இப்படி விட்டு அறை விட்டவன அதோட ஸ்டாப், மூச்சு வாங்குறதே நின்றுச்சு. எனக்குலாம் ஆடி போயிட்டேன் நான். யோ என்னையா நடக்குது இங்கே? நாங்கள் உட்காந்து டாக்டருக்கு இத்தனை பேர் என்ன காரணமாக இருக்கும், ஹார்ட்டாக இருக்குமா லங்காக இருக்குமா அப்படி இப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சுட்டு இருந்தா உடனே வந்து ஒரு அடி விட்டாரு, டப்புன்ட்டு மூச்சு நின்றுச்சு. இது பேர் தான் என்ன அப்படின்னா ஹிஸ்டரிக்கல் ஹைப்பர் வென்டிலேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, சில எமோஷ்னலான லேடிஸ், லெபைல் லேடிஸ், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்காங்கன்னும் போது ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யணும் போது அவங்களுக்கு இயற்கை சுபாவமாகவே பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ஹைப்பர் வென்டிலேஷன் ஆரம்பிச்சுக்கும், இந்த பேனிக் அட்டாக் மாதிரி மூச்சு வாங்குறது ஆரம்பிச்சிடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்கம்மா, ரீஅஷூரன்ஸ் தான், ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதம்மா, நார்மலாக தான் இருக்குது மூச்சு வாங்குறதுல, கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கோ, யோகா பண்ணு அப்படின்னு மாதிரி ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறது. அதுக்கு நான் அந்த ஆள் பண்ணது கரெக்டுங்க, ரொம்ப பெரிய தப்புங்க. ஏதோ நம்ம ஊரில் இந்த நேரம் கேஸ் போட்டு டிவோர்ஸே வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அங்கே வந்து தெரில, அந்த பொண்ணு கம்பெனி அது சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே அடிச்சது கம்பிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தை டாக்டர்ஸ் பை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு பின்னாடி. எனக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு,
எப்படா இந்த மாதிரி வந்து இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு ரேர் காசு தான், ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு ஏன்னா இந்த ஒரு காசை ஒரு மெயின் காசை எடுத்துக்கிட்டு மூச்சு வாங்குதுன்னு ஒரு ஹார்ட் பேஷண்ட் மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து ஏய் நடிக்காதீங்க, சும்மா நார்மலாக ரீஅஷ்யூராக இருங்க, அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. என்ன ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த ஹிஸ்டரிக்கல் ஹைப்பர் வென்டிலேஷன்ன்றது ஒரு டைப் ஆஃப் சைக்காட்ரிக் கண்டிஷனுங்க, ஒரு டைப் ஆஃப் மனநிலை சைக்காட்ரிக். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து பிரச்சனை நைட்டு 2:30 மணி 3 மணிக்கு வரும்போது நீங்கள் அந்த டைம் அப்போ நடிக்காதடி போய் தூங்குடி இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா முதல்ல வந்துட்டு இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன், ஹிஸ்டரிக்கல் கண்டிஷனா, இட் இஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்தையுமே நீ செக் பண்ணிட்டு எல்லாமே நார்மல் அப்படின்னா தான் இந்த டயக்னோசிஸை நம்ம போடணும். அப்போ இவங்களுக்கு லங்ஸ் நார்மலாக இருக்குது, ஹார்ட் நார்மலாக இருக்குது, பிளட் நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனாலும் மூச்சு வாங்குதுன்னா தான் அப்போ தான் இதை வந்து இதை யோசிக்கணும். அதாவது டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். எடுத்த உடனே வந்த உடனே நீ நடிக்கிற அப்படின்ற ஆங்கிள் யாரும் சொல்லக்கூடாது, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா பல ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. என்னன்னா திடீர்னு மூச்சு வாங்குதுன்னா என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல ஐடியா கொடுத்துருக்கேன். என்ன நீங்கள் எமர்ஜென்சிக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் எப்படி அந்த டாப்பிக்கை ஓவராலாக நான் சம்மரைஸ் பண்ணணும்னா, நார்மலாகவே திடீர்னு மூச்சு வாங்கலாம். லைக் எக்ஸசைஸ் அப்போவோ, இல்லைனா நீங்கள் பயந்துட்டீங்க திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா அப்போவோ, பிரெக்னன்சி அப்போ, இதெல்லாம் நார்மலாகவே திடீர்னு மூச்சு வாங்கலாம். அதே மாதிரி அப்நார்மலாக திடீர்னு மூச்சு வாங்கும் போது கண்டிப்பாக இந்த ஆஸ்துமா சிஓபிடி பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா திடீர்னு வாங்குது அந்த இன்ஹேலர்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அடிக்கடி ஏதாவது பட்டு திடீர்னு மூச்சு வாங்குதுன்னா நான் சொன்ன அந்த காத்து லீக் இல்லை ஹார்ட்டில் வந்து தண்ணின்ற காரணங்கள் இருக்கலாம், திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு போங்க. மூச்சு வாங்கிக்கிட்டே வேர்த்து கொட்டிட்டு படபடபட அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறி, டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. குழந்தை விளையாடுது இல்லைன்னா சாப்பிட்றாங்க மட்டன் பேண்ட் சாப்பிட்றாங்க, டக்குன்னு மாட்டி சோக்காய் மூச்சு வாங்குதுன்னா ஃபாரின் பாடி ஆஸ்பிரேஷன். அப்போ எமர்ஜென்சி மேனுவல் நான் தனி வீடியோ போடுறேன், அதை டக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தேனி எடுக்கிறாங்க, பூச்சி கடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு மூச்சு வாங்க, அனஃபிலாக்சிஸ் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. லாஸ்ட்டாக எந்த காரணமே இல்லாமல் கூட திடீர்னு மூச்சு வாங்கலாம், அதுதான் ஹிஸ்டரிக்கல், அது டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ட்டு பல்வேறு கோணத்தில் திடீர்னு மூச்சு வாங்குறத ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜஸை கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜஸை ஏற்றிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த டைமில் எந்த இடத்துல நீங்கள் எமர்ஜென்சிக்கு டக்குன்ட்டு ஒருத்தவங்களுக்கு உதவ முடியும்னு தெரியாது. அதனால தான் பல்வேறு மெடிக்கல் கான்செப்ட்ஸை உங்களுக்கு எளிய முறையில் வந்துட்டு மக்களுக்கான உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க, கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்து கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் நாலேஜ் ஏற்றிக்கிட்டு பல பேருக்கு ஷேர் பண்ணி நாலேஜை எப்பவுமே ஷேர் பண்ணணும். அதனால தான் நான் படித்தது அறிவெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோஸை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.